இங்க இந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் இங்க ஊர்ல இருக்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல பேய் இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த பக்கமா போன ஒருத்தன் கருப்பா ஒரு உருவத்தை பார்த்துட்டு வேகமா அங்க இருந்து சைக்கிளை போட்டுட்டு ஓடி வரான். இப்படியே அங்கிருந்து ஊர் தலைவர்கிட்ட போய் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல நான் பேயை பார்த்தேன்னு சொல்றான். அவருமே நீ எதுக்கிட்ட அங்க போனன்னு சொல்லி அவனை திட்டிட்டு நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறன்னு சொல்லி முடிவு பண்றாரு. அடுத்த நாள் காலையில வெடிஞ்சதோ ஒரு சாமியார் கூட்டிட்டு அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு போறாங்க. இப்ப இந்த சாமியாருமே அந்த போஸ்ட் ஆபீஸ் பக்கம் போறதுக்கு ரொம்பவே பயப்படுறாரு. இப்ப அவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி ஒரு பொடியை தூக்கி வீசுறாரு. அப்ப உள்ள இருந்து ஒரு பையன் வெளியே வரான். சோ அவனை பார்த்தோன்னே எல்லாரும் தலை தெறிக்க ஓடுறாங்க. அவனுமே அவங்களை திரும்ப கூப்பிட்டு நான் தான் ஊருக்கு வந்திருக்கேன் போஸ்ட்மேன் சொல்றான். ஆக்சுவலா நைட்டு அவன் கூட இவனை பார்த்து தான் பயந்துருப்பான். அந்த ஊர்ல இருக்க ஒருத்தன் அவனை ரூமுக்கு கூட்டு போறான். அப்ப அந்த இடத்துல அவங்க அப்பாவோட பழைய ட்ரெஸ் இருக்கிறத பாக்குறான். ஆக்சுவலா அந்த பையனோட அப்பா தான் இந்த ஊர்ல தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாரு. அதனாலதான் இவனுக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்கும். ஊர் மக்களுமே வந்து நம்மளுக்கு லெட்டர் மணி ஆர்டர் எல்லாம் சீக்கிரமா கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவனுக்கு மரியாதை பண்றாங்க. சோ இப்ப நைட் ஆனது அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கான். பீர்வோ தானா ஓபன் ஆகி அவங்க அப்பாவோட சட்டை காத்துல ஆடிட்டு இருக்கு. அப்படியே அவன் ரூமோட ஜன்னல் கதவு ஓபன் பண்ணி தூரத்துல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. மூவியோட பார்ட் 2 வேணா கீழே நெக்ஸ்ட்னு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.